இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திற்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இன்று இஸ்லாம் ஒரு உலக மயமாக்கப்பட்ட ஒரு காமன் மார்க்கம் நீங்க சொல்றீங்க. அந்த ஒரு மார்க்கமா இன்னைக்கு இஸ்லாம் செயல்பட்டு இருக்கு. அதாவது இஸ்லாம் என்றாலே ஒரு தீவிரவாதம், ஒரு அக்கிரமம் என்ற ஒரு சொல்லிலிருந்து மாறி இன்று இஸ்லாமை மாற்றுமுக சகோதரர்களும் தழுவும்படியான ஒரு நிலைக்கு தாங்கள் தொலைக்காட்சி வாயிலாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் செய்திகள் மூலமாக பரப்பிக் கொண்டு வருகிறீர்கள். அதற்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, கிராம ஜமாத்களில் இஸ்லாம் பெண்களுக்கு மிக சரியான ஒரு சொத்துரிமை சட்டத்திற்கு ஆண்களுக்கு 2% பெண்களுக்கு 1%, அதாவது சரிபாதி என்று அமைத்துள்ளீர்கள். இந்த சட்டத்திற்கு இந்து மத சம்பந்தப்பட்ட பெண்கள் வந்தாலும் அல்லது கிறிஸ்தவ மத சம்பந்தப்பட்ட பெண்கள் வந்தாலும் சமமான நீதி அளிப்பீர்களா? அல்லது உங்கள் மதத்திற்கு, உங்கள் மதம் என்ற இஸ்லாமத்திற்கு அந்த இந்து மத சம்பந்தப்பட்ட பெண்ணோ அல்லது அவர்கள் குடும்பமோ அல்லது கிறிஸ்தவ மத சம்பந்தப்பட்ட பெண்ணோ அவர்கள் குடும்பமோ கைவித்தான் வர வேண்டுமா? இல்ல அப்படி வெளியிலிருந்து உங்களை அணுகினால் அந்த ஜமாத் அவர்களுக்கு நீதி கிடைக்குமாறு செய்யுமா? இந்த கேள்விக்கு நீங்கள் விடையளித்தீர்கள் என்றால் உலகத்துக்கு பொதுவான ஒரு தீர்வாக அமையும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது சொத்து உரிமையை பொறுத்த வரைக்கும் ஜமாத்துகள் தீர்மானிக்க முடியாது. முஸ்லீம்கள் நீதிமன்றத்துக்கு கோர்ட்டுக்கு நாங்க போனாலேயே எங்களுக்கு மட்டும் அந்த சட்டப்படி தான் தீர்ப்பளிப்பாங்க. அதான் பிரச்சனையே. இப்ப நான் முஸ்லீமா இருக்கேன்னு வைங்களேன், நான் 2 பங்கு எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஒரே ஒரு சிஸ்டர், அவங்களுக்கு 33-66 எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன். என் தகப்பனுடைய சொத்துல நான் 2 மடங்கு எடுத்துக்கொண்டு என்னுடைய சகோதரி, ஒரே ஒரு சகோதரிக்கு நான் 1 மடங்கு கொடுத்துட்டேன். இந்த ஒரு சகோதரி கோர்ட்டுக்கு போய் எனக்கு பாதி தரணும், 33 தந்து தப்புன்னு சொன்னாங்கன்னு சொன்னா அந்த மனு டிஸ்மிஸ் செஞ்சிருவாங்க. உங்க மார்க்கத்தில் அப்படி இல்ல, உங்க மார்க்கத்தில் 66-33 தான் கரெக்ட் போங்கன்றுவாங்க. அப்ப நீதிமன்றத்திலேயே நாங்கள் இதை வாங்கலாம், ஜமாத்து செய்ய வேண்டிய தேவையில்லை. நீதிமன்றத்திலேயே முஸ்லீம்கள் நாங்கள் வழக்கு கொண்டு போனோம்னு சொன்னா பாகப்பிரிவினை வாரிசுரிமை கேஸ் போனாலே எங்களுக்குன்னு பர்சனல் லா புக்கு நீதிமன்றங்கள் இருக்குது, அந்த புக்கை பெரட்டுவாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய பிரகாரம் முஸ்லீமுக்கு இவ்வளவுதான், உனக்கு இவ்வளவுதான் கிடைக்கும், உன் தங்கச்சிக்கு இவ்வளவுதான், உன் முன்னாடிக்கு இவ்வளவுதான், உன் பிள்ளைக்கு இவ்வளவுதான் சொல்லிடுவாங்க. அதனால வாரிசுரிமை நீதிமன்றங்கள் தான் தீர்ப்பளிக்கின்றன, முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் சட்டப்படி தீர்ப்பளிக்கின்றன. அதே மாதிரி நீங்க இந்துவா இருந்துகிட்டு கோர்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்து சட்டப்படியோ அல்லது அனைவருக்கும் பொதுவான சட்டப்படியோ தான் தீர்ப்பளிக்கப்படுமே தவிர முஸ்லீம் சட்டப்படி உங்களுக்கு தீர்ப்பளிக்க மாட்டாங்க நீதிமன்றத்தில். நீங்க முஸ்லீமான்னு கேட்டுருவாங்க. நீங்கள் இந்த தீர்ப்பை பெறுவதாக இருந்தால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றத்துக்கு போனா தான் நான் ஒரு முஸ்லீம், எனக்கு இஸ்லாமிய சட்டப்படி இப்படிதான் கிடைக்கணும் அப்படின்னு போனீங்கன்னா அதுக்குரிய தீர்ப்பளிப்பாங்க. சொத்து பிரிவினையில ஜமாத் தலையிட முடியாது. ஜமாத் தீர்ப்பளிச்சா கூட அவங்க கோர்ட்டுக்கு போயிருவான். கோர்ட்டுக்கு போனாலும் அவங்க பர்சனல் அப்படிதான் கோர்ட்டு தீர்ப்பளிக்க முடியும். அதான் மாத்தணுங்கிறாங்க. இப்ப நீதிமன்றத்துக்கு நீங்க போய் உங்க தகப்பனார் சொத்துக்காக கேஸ் போடுறீங்க, உங்களுக்கு வேற தீர்ப்பு சொல்லுவாங்க. நான் எங்க தகப்பனார் சொத்துக்காக நான் கேஸ் போடுறேன், எனக்கு ஏன் தீர்ப்பை சொல்லுவாங்க, எங்க மார்க்கத்தை தீர்ப்பை சொல்லுவாங்க. இதுதான் மாத்தணுங்கிறாங்க. இது மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. அதான் பாயிண்ட். இது ஜமாத்துகள் செய்யறது இல்ல. ஜமாத்துகள் விவாகரத்து பண்றாங்க பாருங்க, அப்போ ஒரு தொகையை வாங்கி கொடுக்கறதுலாம் ஜமாத் தலையிடும். பெண்ணை தலாக் சொல்லும் பொழுது அவங்களுக்கு பாதுகாப்பு நீ வாங்கி கொடுக்கணும், கோர்ட்டுக்கு போனா லேட்டர் ஒண்ணு வாங்கி கொடுக்க முடியாது அப்படிங்கறதுக்காக ஜமாத்து செய்யறாங்க. வாரிசுரிமையெல்லாம் ஜமாத்து அணுகாமலே கோர்ட்ல அடிச்சுட்டு போயிடலாம்.